Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இட்லி ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய இட்லி ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என்ன மெஷர்மெண்ட்ல மாவு வந்து அரைக்க போறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. 4 டம்ளர் இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி, நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 4 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணி மாவு அரைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்காக தான் அதை அப்படியே அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர், 4 டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இன்னைக்கு நான் அதிகமான வெந்தயம் சேர்க்கல, ஏன்னா அந்த கலர் மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமா இன்னைக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு பொருள் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம் அப்படின்னா ஜவ்வரிசி. நம்ம எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதே டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி சேர்த்து நீங்க செய்யும் போது இட்லி இன்னுமே ரொம்ப சாஃப்டா அதே மாதிரி நல்ல வெள்ளையா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையுமே நம்ம முதலே வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 5 மணி நேரம் போல ஊற வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு உளுந்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்க ஃப்ரிட்ஜில் கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது உங்களுக்கு அந்த மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஹீட் ஆகாம இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு வெளியில தான் வச்சுருந்தேன். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்தம்பருப்பை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ உளுந்தம்பருப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி அரிசிக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா உளுந்தம்பருப்பு வந்து ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து கொஞ்சம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மோட்டர் வந்து ஹீட் ஆகாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சில கிரைண்டரில் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு நம்ம அரைக்கும் போது இன்னும் மாவு வந்து நல்ல புசு புசுன்னு பொங்கி வரும். எப்பயுமே உளுந்தம்பருப்புக்கு மட்டும் தண்ணி அதிகமா சேர்த்து அரைக்க வேண்டாம். அப்படி நீங்க அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வராது. ஸோ அந்த குவான்டிட்டி உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்து நீங்க அரைக்கும் போது நல்ல மாவு வந்து நல்ல புசு புசுன்னு பொங்கி வரும். அப்பதான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் உங்களோட கிரைண்டர் வந்து சீக்கிரமாகவே ஹீட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு அரைக்கும் போது நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இடையில ஆட் பண்ணீங்க அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மோட்டர் வந்து ஹீட் ஆகாமல் உங்களுக்கு மாவு அரைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இந்த சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் நம்ம அந்த முழு உளுந்தா இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் லைட்டாக தள்ளி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நான் வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் உளுந்த மாவு வந்து ரெடி ஆயிரும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா அரைக்கும் போது கொஞ்சம் இடையில தண்ணி மட்டும் தெளித்து கொஞ்சம் அந்த உளுந்தெல்லாம் முழு உளுந்தா இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் லைட்டாக அப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மாவு வந்து ரெடி ஆயிரும். சப்போஸ் மாவு அரைப்பட்டுருச்சு அப்படின்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் தண்ணி ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாவு இருக்கு இல்லையா உளுந்த மாவை சும்மா ஒரு சின்ன உருண்டையாட்ட உருட்டி அதில் போடுங்க. மேலே மிதந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மாவு அரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓடும் போதே கை வச்சு எடுக்காதீங்க. அதுவும் போக என்னோட கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த மிடில் பார்ட் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்குமே சிரமமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் மாவை மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜவ்வரிசியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அதை கொஞ்சம் நேரம் ஓட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ அதனால ரெண்டையும் ஒன்றா போடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து அது வந்து அரைகிறதுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை தனியாக நான் அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் நேரம். இப்போ ஜவ்வரிசி கொஞ்சம் அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற
அரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம கூட கொஞ்சம் இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ உளுந்து மாதிரி இது கிடையாது. நமக்கு உளுந்துக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக தண்ணி சேர்ப்போம் இல்லையா, ஆனால் இதுக்கு அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். ஓரளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அரைஞ்சிரும். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அரிசி வந்து அரைஞ்சிரும். ஸோ இப்போ இது வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் அரையட்டும். ஃபஸ்ட்டு மட்டும் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்புறம் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து அவசியம் இல்லை, நம்ம வந்து ரொம்ப பக்கத்துலேயே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து மாவு வந்து ரெடி ஆயிரும். இந்த இட்லி மாவு ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து இட்லி வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்த கமெண்ட்ஸ் தான். ஸோ இது வந்து ஜவ்வரிசி சேர்த்து செய்யுங்க சிஸ்டர், ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அரிசி மாவும் அரைஞ்சிருச்சு. ஸோ அதையுமே நம்ம எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே மாவு வந்து அரைச்சதுக்கு அப்புறமா உப்பை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாவை மட்டும் அரைச்சிட்டு அப்படியே வச்சிருவாங்க. ஏன்னா அது புளிக்காது அப்படிங்கிறதுக்கோசரம் அப்படியுமே வைப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அந்த டைமில் உப்பு வந்து சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே உப்பு சேர்த்து நீங்கள் அதை வந்து நீங்கள் புளிக்க வச்சிங்க அப்படின்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த இட்லியுமே ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம சின்ன சின்ன விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான இட்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் உப்பு வந்து நான் சேர்த்துருவேன். நான் எப்பயுமே உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது தனியாகவும், இப்போ நாளைக்கு நம்ம வந்து இட்லி அவிக்க போகிறோம் அப்படின்னா அதை தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து மாவு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா காலையில் அந்த மாவு எவ்வளோ அளவுக்கு பொங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேக்கு தேவையான மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து காலையில் நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ மாவு வந்து நம்ம கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் தண்ணி கண்டிப்பாக சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வைக்கும் போது சீக்கிரமாக புளிப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்குவோம். எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு தகுந்தாப்ப அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு முறை நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக ஒரு 7 நிமிஷத்தில் உங்களுக்கு வேகும். நீங்கள் முதல்லையே தண்ணியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாக உங்களுக்கு வேகவும் செய்யாது. அதே மாதிரி டைமும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகும். ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து சூடாயிட்டு இருக்கு. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் இப்போ இட்லி தட்டில் நம்ம இட்லி வந்து ஊற்றி வச்சுக்கலாம், மாவு ஊற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோவிலேருந்து என்ன காமிச்சிருப்பேன்னா துணி போட்ட இட்லி தான் ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் எப்பயுமே நீங்கள் துணி போட்டு அவிச்சிங்க அப்படின்னா ரொம்ப இன்னுமே எக்ஸ்ட்ரா சாஃப்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து எண்ணெய் தடவி வந்து அவிக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தடவி அவிக்கிற மாதிரி பாத்திரம் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நான் அந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் தடவியும் அவிச்சிக்கலாம், இல்லை துணி போட்டும் அவிச்சிக்கலாம். இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சுட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி வச்சு லைட்டாக தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் இட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. ஸோ பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்ல வெள்ளையாக தான் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துணி போட்ட இட்லி அவிச்சோம் அப்படின்னா அப்படியே நம்ம தட்டி எடுத்துப்போம். ஆனால் இப்போ நம்ம எண்ணெய் தடவி அவிக்கிறதுல ஒரு சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இட்லி ஃபுல்லாக பிஞ்சு வந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இட்லியுமே நம்ம எடுத்துட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு.
அவ்வளோதான், எல்லா இட்லியுமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பஞ்சு மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி நல்ல வெள்ளையும் இட்லி வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டான இட்லி வந்து நீங்களும் செஞ்ச முடியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு மாவு அரைக்க தெரியாது, இட்லி அவைக்க தெரியாது அப்படின்னாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான இட்லி வந்து நீங்களும் கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கறதுக்கும் மறக்காதீங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.